இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மோசமான வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள உயர்நிலையிலான தயார்நிலை நடவடிக்கை. மோசமான வெள்ள பேரிடரை எதிர்கொள்ள அரசாங்கம் உயர்நிலையிலான தயார்நிலை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 2014ஆம் ஆண்டு பேரிடரை காட்டிலும் இம்முறை தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையில் மோசமான வெள்ளம் ஏற்படலாம் என்று வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா முன்கூட்டியே கணித்துள்ளதை துணை பிரதமர் டாக்டர் அகமது சாயித் ஹமீதி சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு சாத்தியத்தையும் எதிர்கொள்ள கிழக்கு கரைக்கு பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த 82,794 பாதுகாப்பு உறுப்பினர்களும் 30,000க்கும் மேற்பட்ட உபகரணங்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டை காட்டிலும் இம்முறை வெள்ள நிலைமை மோசமானதாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. எனவே மெட் மலேசியா முன்னெச்சரிக்கையை வழங்கியுள்ளதால் நாங்கள் இந்த தயார் நிலையை மேற்கொள்கிறோம். இப்பேரிடரினால் மோசமான பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க நாங்கள் முயற்சி செய்வோம். காரணம், நாங்கள் முன்கூட்டியே தயார்நிலை பணிகளை மேற்கொண்டு விட்டோம் என்றார் அவர். வெள்ள பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மாவுடன் பதிந்து கொள்ளாத தற்காலிக நிவாரண மையங்கள் PBS-இல் பாதிக்கப்பட்டவர்களை தங்க வைப்பதற்கும் புத்ரஜயாவில் தாம் தலைமை ஏற்றதாக அவசர நிலை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக டாக்டர் அகமது கூறினார். இன்டர் மயாமி கிளப்பில் நீடிக்கின்றார் சுவாரோஸ். இன்டர் மயாமி அணியில் தொடர்ந்து விளையாடுவதற்கான ஒப்பந்தத்தில் உருகுவே ஆட்டக்காரர் லூயிஸ் சுவாரேஸ் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி அடுத்த பருவத்தில் இன்டர் மயாமி அணியில் 37 வயதான அவர் விளையாட உள்ளார். இதற்கு முன்னதாக லிவர்பூல், பார்சிலோனா மற்றும் அட்லாண்டிகோ மேட்ரிட் கிளப்புகளில் விளையாடிய சுவாரேஸ் கடந்த டிசம்பர் மாதம் இன்டர் மயாமி அணியில் இணைந்தார். MLS கிண்ண காற்பந்து போட்டியில் இடம்பெற்ற 34 ஆட்டங்களில் 74 புள்ளிகளை பெற்று மயாமி அதிரடி படைத்தது. இதில் 27 ஆட்டங்களில் சுவாரேஸ் 20 கோல்களை அடித்தார். வெள்ள பேரிடரை எதிர்கொள்வதில் அயராது உழைக்கும் தரப்பினருக்கு பிரதமர் பாராட்டு. நாட்டில் தற்போது 6 மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள பேரிடரை எதிர்கொள்வதில் அயராது உழைக்கும் அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பையும் பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாராட்டியுள்ளார். மாநில அரசாங்கங்கள் உட்பட கூட்டரசு நிறுவனங்கள் மேற்கொண்ட ஏற்பாடுகள் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு சிறப்பாக உள்ளதாக பிரதமர் கூறினார். முதலாவது துணை பிரதமர் நட்மா மாநில அரசாங்கங்கள் உட்பட தங்கள் ஒத்துழைப்பை அளித்து வரும் அனைத்து தரப்பினருக்கும் நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு சிறந்த தயார் நிலை உள்ளது என்றார் அவர். நேற்று நாடாளுமன்றத்தில் மக்களவை கேள்வி பதில் நேரத்தின் போது பிரதமர் அவ்வாறு தெரிவித்தார். மலேசிய கிண்ணம் சபா காலிறுதிக்கு தேர்வு. 2024-2025ஆம் ஆண்டு மலேசிய கிண்ண காற்பந்து போட்டி நடைபெற்ற ஆட்டத்தில் PT அத்லெட்டிக் குழுவை 3-0 கோல்களில் தோற்கடித்து சபா காலிறுதிக்கு முன்னேறியது. தலைமை பயிற்றுனர் ஓம் கிங் சுவி பதவி விலகியதால் செராஸ் கோலாலம்பூர் காற்பந்து அரங்கில் நடைபெற்ற இவ்வாட்டத்தில் சபா பயிற்றுனரின் உதவியின்றி களம் இறங்கியது. முதல் பாதி ஆட்டம் கோலின்றி முடிவடைய இரண்டாம் பாதி ஆட்டத்தின் 67வது நிமிடத்தில் டெரன் லோக் சபாவின் முதல் கோலை அடித்தார். 6 நிமிடங்கள் கழித்து சபா மேலும் ஒரு கோலை அடித்து ஆட்டத்தில் முன்னணி வகித்தது. ஆட்டத்தின் 80வது நிமிடத்தில் பிரேசில் இறக்குமதி ஆட்டக்காரர் ஜோ பெட்ரோ சபாவிற்கு 3வது கோலை அடித்து தமது அணிக்கு காலிறுதிக்கு செல்லும் நுழைவுச் சீட்டை பெற்று தந்தார். மொத்த கோல் எண்ணிக்கையில் 7-0 என்ற நிலையில் வெற்றி பெற்ற சபா காலிறுதி ஆட்டத்தில் பினாங்கு அல்லது கூச்சிங் சிட்டி FC-யுடன் மோதவுள்ளது. டத்தோ பட்டம் பெற்று தருவதாக கூறி மோசடி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு டத்தோ பட்டம் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக ஆடவர் ஒருவர் நேற்று பெட்டலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். இருப்பினும் தம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை பூகேக் சிங் எனும் அந்த ஆடவர் மறுத்து விசாரணை கோரினார். டத்தோ பட்டம் பெற்று தருவதாக கூறி தேயுன் ஹோக் எனும் நபரிடம் இருந்து 1 லட்சம் ரிங்கிட் பெற்றதாக பூகேக் சிங் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 28ஆம் தேதி வரை பெட்டலிங் ஜெயா கோத்தடாமன் சராவில் உள்ள கடை ஒன்றில் பூகேக் சிங் இச்செயலை புரிந்ததாக குற்றம் பதிவாகியுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 1 ஆண்டு மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேற்போகாத சிறையுடன் பிறம்படி விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 420 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. 5000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் பூகேக் சிங்கை ஜாமீனில் விடுவிக்க மேஜிஸ்ட்ரேட்
ஷாரில் அன்வார் அகமது முஸ்தபா அனுமதி அளித்தார். இவ்வழக்கின் மறு செவிமடுப்பு ஜனவரி 9 நடைபெறும். திடீர் வெள்ளத்திற்கு வடிகால் அடைப்புகளே பெரும்பாலும் காரணம். இந்நாட்டில் நிகழும் பெரும்பாலான திடீர் வெள்ளம் சுத்தமின்மையால், குறிப்பாக வடிகால்களில் ஏற்படும் அடைப்புகளால் ஏற்படுகின்றன. திடீர் வெள்ள பிரச்சனையை கையாள்வதற்கு சமூக அளவில் விழிப்புணர்வு தேவை என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஐமான் அதிரா சாபு தெரிவித்தார். ஜப்பானில் அமல்படுத்தப்படும் வடிகால் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதை அமைச்சு பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். அதிக செலவுகளை உட்படுத்தியது. திடீர் வெள்ள பிரச்சனையை சமாளிப்பதற்கான எங்கள் திட்டங்களை மேம்படுத்துவது எப்போதும் எங்கள் கவனத்தில் உள்ளது என்றார் அவர். திடீர் வெள்ள நிர்வகிப்பு செயல்திறனை வலுப்படுத்தும் வகையில் வெள்ளம் ஏற்படும் இடங்களில் உள்ள வடிகால் மற்றும் அதன் அமைப்புகளை மேம்படுத்த ஊராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்திய சமுதாயத்தின் நலனில் அக்கறை கொண்டவர் ஆனந்த கிருஷ்ணன். நாடறிந்த தொழிலதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் மறைவுக்கு சமுதாய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் அவருடன் பழகிய மற்றும் அவரின் தலைமையின் கீழ் பணிபுரிந்த சிலர் அவருடனான தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். பெரிய செல்வந்தராக இருந்த போதிலும் ஆனந்த கிருஷ்ணன் அனைவரிடமும் மரியாதையுடன் பழகக்கூடியவர் என்றும், இந்திய சமுதாயத்தின் நலன்களிலும் வளர்ச்சியிலும் அக்கறை செலுத்த தவறியதில்லை என்றும் குறிப்பிட்டனர். தான் ஸ்ரீ அவர்கள் சமயத்திற்கும் சமுதாயத்திற்கும் தொண்டாற்றிய ஓர் உன்னதமான மாமனிதர். அவர் மக்களுக்காக கோடி வெள்ளிகளை வழங்கி தகவல்களை யாரும் நாளிதழ்களில் பார்த்திருக்க முடியாது என்றார் ரெனா ராமலிங்கம். இந்தியர்களை பொறுத்தவரை அவர் நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார். குறிப்பாக மலேசிய இந்து சங்கத்திற்கும் நான் திரட்டும் நிதி போது நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார். 7 ஆண்டுகளாக ஓர் ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரிங்கிட் கொடுத்து உதவி உள்ளார் என்றார் டத்தோபா சகாதேவன். அவரிடம் சில பண்புகளை கற்றுக்கொள்ள முடிந்தது. வேலையை நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் செய்யக்கூடியவர். பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பணியாளர்களை மரியாதையுடன் நடத்துவார். பல லட்சம் ரிங்கிட்டுகளை ஏழைகளுக்காக வழங்கி இருக்கின்றார். அது வெளியில் தெரியக்கூடாது என்று நினைக்கும் ஓர் மனிதர் என்றார் பூபாலன் முருகேசன்.